அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு குரு களத்தில் இறங்கிவிட்டான். அக்டோபர் 10 முதல் இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குருவால் கடகராசிக்காரர்களுக்கு இனி தொட்டதெல்லாம் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடும். ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான குரு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார். அவர் அதிசாரமாக உச்சம் பெறுவது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறது. 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல வகையில பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். இந்த காரியத்தை நினைத்தாலும் தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி பெறும். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். 8 திசையிலும் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அற்புதமான தருணமாக 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அனைத்து கிரகங்களுக்கும் ஆசானாகவும் அனைத்து கிரகங்களின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. இயற்கை சுப கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவ கிரக சேர்க்கையாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் நிச்சயமாக அது குரு பகவான் ஒருவர் மட்டும்தான். எனவேதான் இந்த வேளையில் குரு களத்தில் இறங்கிவிட்டான். இனிதான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம். அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது இனி தொட்டகாரியம் அனைத்திலும் அட்டகாசமான வெற்றி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம். குரு களத்தில் இறங்கிவிட்டான். அதிசாரமாக உச்சம் பெற்றுவிட்டான். எனவே இனி தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த தருணத்தில் வலுப்படுத்துகிறது. குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் குரு களத்தில் இறங்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்ற அமைப்பில் அவருடைய பார்வை பதிவதால் பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனை சிரமங்கள் கூட இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே நிறைவாக அடுத்தடுத்து கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே தவறவிடாமல் சரியாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் நீச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதேபோன்று அவர் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பு. அதனால் பெரிய அளவில் நன்மை கிடைக்காது. ஆனால் இந்த வேளையில் அதிசாரமாக சென்றாலும் கூட
களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. எனவேதான் இனிமேல் தான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். திருமணம், பல சுப நிகழ்வுகள், அது மட்டுமல்லாது தொழில், வியாபாரம், அரசியல், கலைத்துறை மற்றும் பல எந்த பணியாக இருந்தாலும் அவை அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த இடத்தில் வலம் வந்தாலும் சிறப்பான மாறுதல் உண்டு. பொதுவாக குறிப்பாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியையும் அமோகமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைத்தாலும் தோஷமில்லாமல், தடையில்லாமல் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். என்றால் களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க. தற்போது அதிசாரமாகவும் பிறகு முழுமையாக முறையாக உச்சமும் பெறப்போகிறார் இன்னும் 7 மாதங்களுக்கு பிறகு. எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெருவிதமாக உங்களை தேடி வருவதால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு மகிழ்ச்சியான தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறார் குரு. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் இந்த தருணத்தில் பெரிய அளவில் உயரும். விரயத்திலிருந்து அதிசாரமாக உச்சம் பெற்றிருப்பதால் நல்ல முன்னேற்றம் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மனஸ்தாபமும் விலகி நல்ல ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைகிறது. உலகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருப்தியான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு தொல்லை கொடுத்த உயர் அதிகாரி மாற்றத்தை சந்திப்பார். எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம், தொழில் ரீதியான விருப்பங்கள் மிகவும் சாத்தி எளிதில் சத்தியமாக உண்மை நிறைந்தவையாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது படிப்படியாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடி நன்மையை அளவோடு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கலைத்துறையில் அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகள் மிகவும் பெற்று உச்சப அமைப்பில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வலம் வருவதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதிய முதலீடுகளை அசையா சொத்துக்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்த லாபம் கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிக்கும். அரசியலில் மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் மிக பிரம்மாண்டமாக செய்வதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் விவசாயத்தில் அசூர வளர்ச்சி பெறும் அற்புதமான தருணமாகவும் மாற்றிக் கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே களத்தில் இறங்கிய குருவின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்.